சூப்பர் பார்த்தேன். நான் இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுவும் வந்து இந்த வாட்டி கப்பல் ஷூட் ஃபோட்டோ ஷூட் கொடுத்தாங்க. அடிச்சு தூக்குறது எங்கள் தலைவன் தனுஷ் மட்டும்தான் இருக்கும். போட்டியே இருக்க மாட்டேன் பார்த்தா அப்படி தான் வந்தார் அவர். கில்லர் கேப்டன் மில்லர் தான். அயலானும் வருது, எப்படி பார்க்குறீங்க? வரட்டும். அதுவும் நல்ல டேரக்டரோட. நமக்கு எப்பவுமே நம்ம தலைவன் தான். மற்ற கேப்டன் மில்லர் தானே சிஎம்க்கு போட போய் இந்த வாத்தி படம் இது நான் பார்த்தலாம். நான் சின்ன வயசுலேருந்து ஆடு வளத்துலேருந்து நான் எல்லாமே தனுஷ் இல்லை நம்ம சண்டை வாங்கக்கூடாது. தனுஷ் சாரே சொல்லியிருக்கேன். வந்து எந்த படத்தை போஸ்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எதை டிக்கெட் கேட்குதோ அதுதான் பார்ப்போம். அதுவும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். சரியான போட்டியாக இருக்கும். அதை வந்து பெருசாக நம்ம இன்னமும் என்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். தலைவர் இன்னும் நல்லா நடிக்கணும். இதை விட புது புது கதைகள்லாம் நல்லா ஃபுல்லாக ஆக்ஷனாக அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் போய் பார்ப்பாங்க. அவங்க ஃபேன்ஸ் இங்கேயும் வந்து பார்ப்பாங்க, நம்மளும் அங்கே போய் பார்ப்போம். அது மூவி வந்து நாங்கள் அப்படி கிடையாது. பட்ஜெட் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னு கன்ஃபார்மாக சொல்ல தானே, இன்னும் ஆகாது. அதெல்லாம் கன்ஃபார்மாக ஆகாதுங்க. 2 படமே ஓடும். நான் வந்து அயலான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். பார்த்தியா? என்ன சொன்னாரு? பேசுறதுல கேட்டியா? எண்ணம் போல் வாழ்க்கை. எப்படி என்ன சொன்னார்? வைஸ் நல்லா ஆக்ட் பண்ணுறாரு, நல்லா நடிச்சிருக்காரு. அதோட இம்பார்ட்டன்ஸாக அதனால் இந்த அளவுக்கு ரீச் ஆகிட்ட நம்ம நடிகர்னாலே வெள்ள இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. அவரோட ஆக்டிங் டோட்டலாக ஆக்டிங் தான் கொண்டு வந்து இருக்கு. துள்ளுதிரன் பார்த்தா பார்க்குறோம், ரசிக்க தோணாது. கம்பேர் பண்ணும்போது துள்ளுதிரனில் அவர் சாதாரணமாக இருப்பார். அது நம்மளோட உண்மையாக சொல்ல போனால் அவரோட நம்ம நல்லா வந்துருப்போம். அப்போ வந்து தோண்டு இப்போ பாருங்கள், அவரோட வளர்ச்சி பாருங்கள். அவர் ஏன்னா வழக்கம் போல தான் ஒரே வார்த்தை தான் சொன்னார், எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து எப்பயும் போல் சொல்லிட்டாரு. ஸோ அவர் எல்லாருக்குமே வந்து ஒரு எந்துவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பீச் தான் அவர் இன்றைக்கி கொடுத்துருந்தார். ஸோ ஏன்னா இப்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, விஐபி படத்தில் வந்து எனக்கு வந்து அவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி வந்து இது பண்ணார் அப்படிங்கிறத எனக்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நிறைய விஷயங்களை வந்து எல்லாருமே சும்மா இருக்காதீங்க, உங்களோட திறமையை வந்து ப்ரூஃப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மயிலாடுதுறை மாவட்டம். சரி. ஒரு 60 பேர் வந்தோம். சரி. இங்கே ஒரு லோக்கலில் பசங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் ஒரு 20 பேர் வந்தோம், ஆட்சியில் வந்தோம். அதனால் எப்படி இருக்குன்னு ஆடியோ லான்ச்சு போன வாத்தி படத்தோட ஆடியோ லான்ச்சோட இதில் நிறைய கூட்டம் நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. சாரு பார்த்தது பெரிய விஷயம். அண்ணனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். என்ன காரணத்துக்காக தனுஷ் அண்ணன் சொல்கிறீங்களா? அண்ணன் தான், தலைவர் அண்ணன் தான் எப்போதுமே. சரி. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 100 அசுரன் ஒன்றா சேர்ந்தா ஒரு கேப்டன் இல்லை. கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். எப்படி இருக்காருன்னா எவ்வளோ படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது வந்தாங்க அவங்க கத்துறவங்க, அது அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னா? சார் ஸ்டேஜில் வந்து நின்னதுக்கப்புறம், தனு சார் வந்து நின்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே சவுண்ட் அடுங்கவே இல்லை. சார் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சு